ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற ஜூலை மாத பலன் 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறார். இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை 17க்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன். ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது. 17க்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். குரு சுக்கிரன் டிவி நேயர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை, என்னுடைய இறை சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லுவேன், நான் ஒரு பொது பலனா தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியும் நான் கொடுத்துருப்பேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளிய வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது, திசையை விட்டுருங்க, புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார், என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார், அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வைங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும். எப்ப வேலை செய்யும், அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும். ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார், திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும். எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு பலனை வைங்க. இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும். இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம குரு மங்கள யோகம், அதுவும் குருவும் செவ்வாய் இணையக்கூடிய காலம். இது அழகான ஒரு யோகம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க, குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்துல இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை 17க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு. அதனால இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. பொதுவாக கன்னி ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க, எப்போதுமே சரி ஒரு இளமையான ஒரு தோற்றம் இருக்கும் கன்னி ராசிக்காரங்கள்ட்ட. நல்ல ஒரு என்றுமே ஒரு இளமையான தோற்றம், இதுலையுமே ஒரு நகைச்சுவை உணர்வும் கன்னி ராசிக்காரர்ல இருக்கும். கன்னிராசிக்காரர் எங்கே இருந்தாலும் சரி ஒரு 10 பேரை சிரிக்க வைக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். குழந்தை மாதிரி ஒரு குணத்தை காட்டுறவங்க யாருன்னா கன்னி ராசியை சொல்றாங்க. அதான் கன்னியுடைய உருவத்தை அதுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை யாருக்கிட்ட அதிகமா இருக்குன்னா கன்னி ராசிக்கிட்ட இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராசி ரொம்ப நாகரிகமாக உள்ள ராசி, நல்ல ஒரு அறிவுத்திறன் உள்ள ராசி, புத்தி கூர்மை பயங்கரமா இருக்கும் கன்னி ராசியை பொறுத்தவரை. ஏன்னா இங்க புதன் உச்சமாகிறார். ரொம்ப புத்திசாலியான ஒரு குணம். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், டக்குன்னு ஒரு குழந்தை மாதிரி ஒரு குணத்தை டக்குன்னு மாற்றக்கூடிய குணம் கன்னி ராசியில இருக்கும். குழந்தை எப்படி ஒரு நேரம் அழுகும், ஒரு நேரம் சிரிக்கும், அது மாதிரிதான் உங்களுடைய கேரக்டர். எப்படியாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம அடையணும், அந்த விஷயத்த அடைங்கிறக்கூடிய பக்குவம் கன்னி ராசிக்கிட்ட உண்டு. இதுதான் கன்னியுடைய பொதுவான குணமே. ஆனா கடுமையா உழைக்கக்கூடிய குணம் இருக்கும். ஏன்னா கால புருஷனுக்கு அது 6வது ராசியா வர்றதுனால நல்ல ஒரு உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி கன்னி ராசிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன், ஜூலை 17க்கு அப்புறம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க.
நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட லக்ன புள்ளியை வச்சு பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க. ராசி கன்னி ராசியாக இருக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே லக்னத்தில் பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தர் லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. லக்ன அடிப்படையில் என்ன கிரகத்துடைய திசா புத்தி இப்போ நடக்குன்னு பாருங்கள். மெயினாக திசையை விட்டுருங்க. புத்திநாதன் எப்போ இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இது பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். அதனால தான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொது பலனை பாருங்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எடுத்து பாருங்கள். ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. எல்லாத்துக்கும் சரி ஒவ்வொரு கர்ம வினை இறைவன் கொடுத்துருப்பார். அந்த தசாபுத்தி காலம் வரும்போது கண்டிப்பாக அது வேலை செய்யும், யாருக்காக இருந்தாலும் சரி. அதனால தான் ஒரு பொது பலன் எல்லா வீடியோவும் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த கன்னி ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க பார்ப்போம். அது மாதிரி கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சாரம் செய்கிறான் பார்ப்போம். பொதுவாக பாருங்கள், உங்கள் ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உடைய ராசியில கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசியில் அடுத்து 7ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். 9ஆம் பாவத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. குருமங்கல யோகத்தில் ரிஷப ராசியில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா 10ஆம் பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு மிதுன ராசியில். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க, அதாவது கடக ராசியில். இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் 11ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. கன்னிராசியை பொறுத்தவரை கடக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அடுத்து புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்துடுவார். எப்போ? ஜூலை மாதம் 19 அப்புறம் 17, 19 அப்புறம் பாருங்கள். என்னை பொறுத்தவரை கன்னிராசிக்கு நிறைய ஒரு மாற்றம் வருது. வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் வரணுமோ எல்லாமே கன்னிராசிக்கு அழகான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது. கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க. என்னை பொறுத்தவரை எதிர்காலம் சூப்பராக இருக்கு. கன்னியை பொறுத்தவரை கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கன்னிராசிக்காரங்க. ஏன்னா குரு மங்கள யோகமாயி அந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசியில பட்டு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை 5ஆம் பாவத்தை பார்த்து, உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் பாவத்தை மகர ராசியை பார்த்து, அடுத்து 3ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையை பார்த்து நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு 3, 8 உங்களுக்கு கெட்டதை செய்யறதே செவ்வாய் பகவான் தான். அவருக்கு போய் குருவோட சேர்ந்துட்டார். நல்லா பாருங்க, குரு மங்கள யோகத்தை கொடுத்துட்டார். இப்போ இது மிகப்பெரிய ஒரு யோகம் கன்னிராசியை பொறுத்தவரை. ஏன்னா கன்னிராசிக்கு நல்ல ஒரு பலன்னா இதுக்கு மட்டும் சொல்ல வார்த்தையே கிடையாது. ஏன்னா கேது இங்கே உட்காந்துருக்காரு. ஒரு குழப்பத்தை பண்ணி உங்களை அப்படியே மனக்குழப்பத்தை விட்டுருப்பாரு பாருங்க. ஒரு கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியாத சிந்தனையில இருப்பீங்க. நீங்கள் கரெக்டான ஒரு சிந்திக்க முடியாத நிலைமையில இருப்பீங்க. இதை பண்ணுவோமா வேணாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ரொம்ப தனிமையை விரும்புகிறப்ப கொண்டு போக உங்களுடைய சிந்தனையை. வேலையாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு தடங்கள், தாமதங்கள், வேலை மாற்றங்கள், அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ படிப்புகள் ஒரு மந்தமான தன்மைகள், இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை பார்த்துட்டாங்க கன்னிராசிக்காரங்க. கன்னிராசி என்னை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி நான் நல்ல பலன் சொல்கிறாப்புல ஒரு அமைப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு நிறைய ஒரு கஷ்டத்தை பார்த்தாங்கன்னா புதன் ஒரு சிலதுக்கு அப்புறம் வக்கனமானார். ஏன்னா பெருங்கொண்ட பணத்தை இழந்திருப்பாங்க, நண்பர்கிட்ட பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, கணவன்கிட்ட ஒரு மன தொந்தரவு, இது மாதிரி நிறைய நிகழ்வை பார்த்தாங்க. திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, படிப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக சாதிக்க முடியலை. இது மாதிரி நிறைய நிகழ்வை பார்த்தவங்க யாருன்னா கன்னிராசிக்காரங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த குருமங்கள யோகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஜூலை மாதம் 17 அப்புறம் பாருங்கள். ஏன்னா 13ஆம் தேதி தான் அவர் பயிற்சியார் வருது செவ்வாய். அப்போ இது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பலனை அந்த குருமங்கள யோகம் வேலை செய்யும். அப்போ நிறைய நல்ல பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னை பொறுத்தவரை அது எல்லாமே நீங்கள் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு நான் வேலையில் மாறணும், இல்லை தொழில் சம்மந்தமாக போகணும், இல்லை வெளியூர் போகணும், அந்த எனக்கு அந்த மைண்ட் தாட்டில் இருக்குது, அந்த பிளானில் இருக்குன்னா கண்டிப்பாக இப்போ அந்த பிளானை எடுத்து செய்யுங்க. சூப்பராக இருக்கும். நிறைய ஒரு அரசாங்க எக்ஸாமுக்கு மாணவிகள் அரசாங்க எக்ஸாம் எழுத போகிறேன், அரசாங்க வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அந்த ஒரு குழப்பத்தில் இருக்கு. பாருங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன் நான் அரசாங்கத்தை மேட்ச் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன்னா, நல்லா பாருங்க, அரசாங்க வீடான சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் வர்றாரு. அதனால தான் அரசாங்க வேலையை நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இப்போ அரசாங்க வேலை கிடைக்கும். அது இல்லாமல் சூரிய பகவான் 11ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். எப்போ? 17ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூலை 17க்கு அப்புறம் ஒரு 11ஆம் பாவத்துக்கு வர்றதுனால அரசாங்கம் சம்மந்தமாக நீங்கள் மூவ் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. இப்போ படிக்கக்கூடிய மாணவிகள் அரசு சங்கமாக எக்ஸாம் எழுதுறவங்க கரெக்டாக ஜூலை 17க்கு அப்புறம் நிறைய முயற்சி பண்ணுங்கள்.
சூப்பரான ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரு இடத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். வெளிநாடு, வெளியூரோ, இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குது கன்னி ராசிக்கு. கன்னிக்கு என்னை பொறுத்தவரை நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். குருமங்கள யோகம் வேலை செய்யும். எதுலையுமே ஜாமீன் போடுறத மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, அவ்வளோதான். திருமணம், நண்பர்கள், பழக்க வழக்கம், ஜாமீன் போடுறது, இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இது எல்லாமே சூப்பர் டாப்பில் கொண்டு போகும். என்னை பொறுத்தவரை நல்ல பலனை பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர். எதிர்காலம் சூப்பராக இருக்கும். அப்போ கெட்டதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க இனிமேல். அதே மாதிரி வருமானம், பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும். இன்கம் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக லாபத்தை பார்ப்பீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காருங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளோ, நகையோ, பணமோ, ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் வாங்க போகிறீங்க. அதுவும் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது. நகை, பணம், இது சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வெளியூரில் போய் வருமானம் திட்டப்பட்ட விஷயம், ஒரு சேமிப்பு குடும்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த சுக்கிர பகவான் அங்கே இருக்கிறதுனால. ஏன்னா 2க்கும் பாக்கியாதிபதியான அவரும் சேர்ந்துருக்கணும். இங்கே நல்ல ஒரு அனுபவம், குடும்பத்தில் நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டம் மட்டும். இந்த காலகட்டம் மட்டும் திருமணம், கணவன் மனைவி கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஜாமீன் போடுறது, இதில் கொஞ்சம் கவனமாக செல்லுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகம்தான். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி மாணவ மாநிலம் படிப்பு கல்வி தடையே பண்ண மாட்டார். நல்ல ஞான அறிவை சூப்பராக கொடுப்பாரு. சுக்கிரன் 11, சூரியன் 11, சூப்பர் ராவண யோகம் உங்களுக்கு. வெளிநாட்டில் படிக்கிறது சரி, இங்கே படிக்கிறது சரி. அதே மாதிரி வேலைக்கு நான் போகணும், நான் வெளிநாட்டில் வேற கண்ட்ரியை மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாறிடுவீங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையிட மாற்றம், வெளிநாடு வெளியூரமாக மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும், பார்த்துக்கணும். இல்லை வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாடு வேலை கிடைக்குன்னா கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துக்கிட்டு, சனி பகவான் நல்லா இருக்காரும் பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழிலும் நல்லா இருக்கும். நீங்கள் எங்கே போய் லோன் கேட்டாலும் சரி, கடன் வந்து உடனே இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்து சனி அற்புதமான யோகத்தை கொடுக்கும். சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அதனால தான் சொல்கிறேன், கடன் இது எங்கே போய் கடன் கிடைக்கும், லோன் கிடைக்கும், வேலை உத்தியோகம், இது எல்லாமே சூப்பராக கொண்டு போகிறாரு. அப்போ எந்த ஒரு தடையுமே இங்கே இல்லை. அப்போ நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய யாருன்னா கண்டிப்பாக கன்னி ராசிக்காரை பார்க்குறாங்க. அதே மாதிரி பாருங்கள், பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம், லாட்ரி யோகம், நம்ம ஜாதகம் கேட்குற கேள்வி கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணக்கூடிய நபர்களாக நல்ல ஒரு யோகங்கள், லாட்ரி யோகம் உண்டு. சுக்கிரனே 11 இருக்காதீங்க, பயப்படாமல் எடுங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் யோகமாக இருக்குது, வெளிநாட்டில் உள்ளவங்க லாட்ரி கொத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஏதோ பொருளோ, பகனமோ, நகையோ கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. அதே மாதிரி ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மருத்துவம் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் சாதிச்சுக்கலாம் நிறைய விஷயத்த. அதே மாதிரி வீடு, இடம், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஆனால் கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் நிறைய பேருக்கு வருது. இந்த குருமங்கள யோகம் சூப்பர் யோகம். வீடு கட்டுற யோகம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை சரி, அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க. இப்போ கன்னி ராசிக்கு கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இது எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ நட்சத்திர ரீதியாக பார்க்கும் முதல் வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது உத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்க எதுலையுமே நீதி நேர்மையோட போகக்கூடிய ஆள். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் எல்லாமே எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம் அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தொழிலில் உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. வீடு, வண்டி, வாகனம், பூமி இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு சுப வரைய செலவு உண்டு. அது இல்லாமல் உங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வருது. அதேமாதிரி உயர் பதவி, வெற்றி இது எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பார்க்குறீங்க. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. நீ எந்த காரியம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு வெற்றிகள் வரும். மனசில் உள்ள ஆசையில நிறைவேற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்தது. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயம், பெருங்கொண்ட பணம், இன்கம், அதே மாதிரி எங்கே போய் நீங்கள் லோன் கேட்டாலும் சரி கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு லாபத்தை நோக்கி போக போறீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆசைகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நேரம் தான் இந்த காலகட்டம் அஸ்தத்தில் பிறந்தவங்க. ஏன்னா நீங்கள் தான் குடும்பத்தை எடுத்து எல்லாமே பார்ப்பீங்க. ஒரு பொறுப்பான குணம், ஒரு தன்மையான குணம்,
ஒரு தாய் மாதிரி இந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும் எப்போதுமே. அப்போ எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து சித்திரத்தில் பிறந்தவங்க தைரியமான குணம், எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்படுவீங்க, கொஞ்சம் கோவத்தை காட்டுவீங்க. ஆனால் கோவம் இருந்தாலும் குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. திடீர்னு ஒரு முடிவு எடுப்பீங்க, ஒரு கரெக்டாக ஒரு சிந்தனை உங்கள்ட்ட மனசில் இருக்காது. இனிமேல் நல்ல ஒரு திடமான ஒரு மனசு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்குது. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்குது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அந்த பார்க்குறீங்க. தந்தையோட சொத்து தாயோட சொத்து கிடைக்க போகுது. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் சந்தோஷம் அனுகூலமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். ஒரு பூர்வீக சொத்து பூர்வீகம் அனுகூலமாக இருக்கும். இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்கள் பக்கம் வெற்றியாக வரும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். வேலை உத்தியில் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. வரக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.